ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்ட் 2 ஆஃப் கொடைக்கானல் சீரிஸ் தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ, இப்போ எங்களோட ஹோம் டூர் வந்து பார்த்துட்டு வாங்க. ஹாய் மக்களே! வெரி குட் மார்னிங். ஸோ, இது வந்து கொடைக்கானலில் டே 2. ஸோ, இதுதான் எங்களோட ரூமில் இருக்கிற மிரர். ஸோ, நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து செக் அவுட் பண்ணுற டைம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இந்த ரூம் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டிடுறேன், ரூம் டூர் காட்டிடுறேன். ஸோ ஜஸ்ட் சி தேட். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு பெரிய ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தது. ஸோ உங்களுக்கு அதை வந்து இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பிகம் மிரர். அதுக்கப்புறம் வி ஹாவ் பெட். மை க்யூட் ஹஸ்பண்ட் இஸ் அரேஞ்சிங் பெட். பப்பு சே ஹாய். ஸோ பெட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட திங்ஸ். ஸோ ஒரு டீபாயில் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்படி தான் இருந்தது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக. அண்ட் திஸ் இஸ் தி ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் வாஸ் ஃபேபுலஸ். எங்கே போனாலும் ரெஸ்ட் ரூம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதை எல்லாருமே ரொம்ப இதாக பார்ப்போம். ஸோ அதனால் ரெஸ்ட் ரூம் ஹீட்டர், கொஞ்சம் நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்துச்சு வித் திஸ். அதுக்கப்புறம் வி ஹாவ் ஸ்டாக்ஸ் கீப்பர், ஒரு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் வந்து வி கெப்ட் ஆர் திங்ஸ் இதெல்லாமே. அண்ட் டிவி, யூஸ்வலாக நம்ம வெளியில் வந்தால் டிவிலாம் பெருசாக பார்க்க மாட்டோம். ஸோ டிவி. அண்ட் ஹியர் இஸ் தி மெயின் பார்ட். யா ஹியர் வி கோ, பால்கனி வியூ. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குன்னு காலையில். பட் அவ்வளோ குளிர் தெரியல. மிஸ்ட் இருக்கும் போது குளிர மாட்டேங்குது, மிஸ்ட் இல்லைன்னா செம்மையாக குளிருது. இதுதான் அந்த பால்கனி வியூ. So my cute husband also got ready. பப்பு climate எப்படி இருக்கு? எல்லாம் பாருங்க, தெரியுதா? இந்த ஒரு கார் போய்க்கிருக்கா. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் கொடைக்கானலில் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது அண்ட் நைட் ஆனால் வெறும் ரவுசர் போட்டு சுற்றுறது ஒரே மனுஷன் என் புருஷனை தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் அவ்வளோ குளிரவே இல்லைன்னு காஷ்மீர் போனாலும் இதே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு. அப்படி தானே உங்களுக்கு குளிரவே இல்லைல்ல? இப்போயும் குளிரல இல்லவே இல்லை. பாருங்கள் எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? பல்லங்கி. சார் இந்த ரூம் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? லூமினோ ஃபாஸ்ட் டே. ஸோ பர் டேக்கு வந்து எவ்வளோ 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்களா? 1800 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீட்டர் எல்லாமே வந்து கேட்டதும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. குட் ஸ்டே. அண்ட் வெளியிலையுமே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் வெளியில் போயும் அந்த அவுட்லெட் எடுத்து காட்டுறேன். எங்களால் நேற்று வந்து எங்கள் மக்களை பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் கீழே போய் எடுத்து காட்டுறேன். செம்மையாக இருக்குது மிஸ்ட். ஆனால் பயங்கர மிஸ்ட். அப்படியே நாங்கள் ரூம் டூர் எடுத்து முடிச்சுட்டு சிவாவுக்கு வந்து பை பாய் சொல்லிட்டோம். அவன் கிளம்பிட்டான். எங்களால் இன்பிட்வீன் எந்த வீடியோஸுமே எடுக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பல்லங்கி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம், நானும் இவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஸோ பல்லங்கி போகிறதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடியாகி அங்கே கிளம்பி போகிறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் சிவாவுக்கும் பவிக்கும் மதுரையில் வேலை இருக்கிறதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் பல்லங்கியில் என்ன பண்ணோன்னு பாருங்கள். இங்கே நம்ம இருக்கோம் பல்லங்கி. ஸோ நாங்கள் இப்போ வந்து பல்லங்கி வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஃபுல் ஆஃப் மிஸ்ட் பாருங்கள். ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு மேலே வந்துட்டு டீ கடை, அதுக்கப்புறம் நிறைய ஸ்விங்ஸ், ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் போகிற பாதை வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் பல்லங்கியோட இதில் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே காட்டேஜ் பார்த்தீங்களா இது வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலி இந்த காட்டேஜை சுற்றி வந்து நிறைய கொய்யாக்காய் மரம் அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே எல்லாமே வந்து வெறும் கொய்யாப்பழம், அதுவும் ரெட் கொய்யா வந்து இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் சிலதெல்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக வந்து இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக வந்து இந்த ஸ்பாட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸு தான். ஸோ இந்த கோவா ட்ரீஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா அதே லேக் ஏரியா, குணா கேவு, அதுக்கப்புறம் வந்து சூசைட் பாயிண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஏரியா பேர் வந்து பல்லங்கி. இதுக்கு கீழே வந்து வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அஸ்வல் மேலே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ இந்த வியூ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. மேப்பில் போட்டுட்டு இல்லைனா தெரிஞ்சவங்க தானே கூட்டுவாங்க. செம்ம வியூ, செம்ம பாயிண்ட். மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு மிஸ்ட் இங்கே ஃபுல்லாக இருக்குது.
பட் நைஸ். அப்புறம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அஸ் யூஷுவல் அதுக்கீழே வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் வியூலலாம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கு மேலே வந்து பல்லங்கிக்கு மேலே வந்து தான் டாப் வியூ. ஸோ இங்கே வந்து ஒரு காட்டேஜ் இருந்தது. அந்த காட்டேஜ் வந்து 2 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது. 2 ரூம்ஸுமே ரொம்ப நல்ல பெரிய ரூமு, கிங் சைஸ் ரூம் தான். ஸோ ஒரு ரூம் வந்து நியூ இயர் டைமில் 5000 ரெண்ட்டுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து நான் சீசன் போனோம் அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அண்ணா தான் வந்து இதை ஃபுல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ரூம் டூர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் இது அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டே நான் வீடியோ எடுத்தேன். ஓகே மேம் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து போட்டேன். ஸோ இதுதான் வந்து பல்லங்கியில் இருக்கிற டாப் வியூவில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ரூம் ஸ்டே. ஸோ அது போக வந்து நமக்கு இந்த ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பயம். பிகாஸ் கீழே வந்து பயங்கரமான வியூ. அதனால் வந்து பயந்துகிட்டே ஸ்விங்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேக்குள்ளே இருக்கிற டீ ஷாப்பில் வந்து போயிட்டு நிறைய நல்ல சாய் இதெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து டால்ஃபின் ஹவுஸ் இருக்கிற அல்தஃப் கஃபே அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போயிட்டோம் ஃபார் லன்ச். ஸோ அங்கே போய் சின்னதாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லன்ச் சாப்பிட்டோம். இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் பட் ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டோம். எங்கள் கூட வந்தவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, எங்களோட கொடைக்கானல் ஸ்மால் ட்ரிப் வந்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். பாய், தேங்க்யூ.